எத்தனையோ போராட்டம், எத்தனையோ மன வருத்தம், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ வருத்தங்கள். இதற்கெல்லாம் எப்பொழுது எனக்கு விடிவு காலம் வரும்? இதிலிருந்து நான் எப்பொழுது மீண்டெடுப்பேன்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், தேவனையே ஆராதித்து கொண்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கரத்தினால அவரையே துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயர்த்துகிற அந்த கரத்தை பரலோகம் பிடித்து கொள்ளுகிறது. அவர் பிடித்து கொள்ளும் போது அந்த அபிஷேகம் உன்னிடத்தில், உன் குடும்பத்தின் இடத்துல அது வெளிப்படும் போது பல காரியங்கள் உன் கண்கள் காணாமல் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை விடுதலை தரக்கூடிய தெய்வம் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் விடுதலை உண்டு. எந்த இடத்துல விடுதலைகள் சம்பவிக்கணுமோ அந்த இடத்துல நான் விடுதலைகளை கொடுத்து உன்னை நான் உயர்த்துவதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன். என்னுடைய வலது கரம் உன்னைக்கு பராக்கிரமம் செய்யும், உன்னை தாங்கும். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன் மகனே, நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன் மகளே. உனக்குண்டானவைகளை எல்லாம் நான் செய்து தருவதற்கு, உதவி பண்ணுவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே உன் கரத்துக்குள்ளாடி என்னை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா, உன் கரத்துக்குள்ளாடி என்னை ஆண்டவரே அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, எந்த தீங்கும் வராதபடிக்கு ஆவியானவர் என்னை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நிலைவரப்படும்படியாய் ஆவியானவர் என் குடும்பத்தின் மேலே உம்முடைய அந்த நிழல் படும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாவறீங்க ஆண்டவரே, நீர் வருவீரே. ஆனால் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறையிருப்புகள் மாற்றப்படும், அந்த கண்ணிகள் ஒட்டி தெரிக்கும். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும் போதே அந்த அற்புதங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்தில் வருவீராக அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய கிருபை உங்கள் மேலே வெளிப்பட போகிறது. அந்த வல்லமை வெளிப்படும் போது பல அற்புதங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.